8ஆம் வகுப்பு உயிரியல் வரிசையில் கடைசி பாடமாக தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல். பூமியில் சுமார் 70 முதல் 100 லட்சம் சிற்றினங்கள் காணப்படுகின்றன. இவற்றுடைய மொத்த தொகுப்பை நம்ம பல்வேறு வகையிலான சிற்றினங்கள் இருக்கிறதுனால இதை உயிரி பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பூமியில் புதுப்பிக்கத்தக்க வளங்களான காடுகள் 30% இருக்கிறது. மொத்த காடுகளினுடைய சதவீதத்தில் 40% காடுகள் வேளாண்மை பயன்பாடுகளுக்காக மட்டுமே அளிக்கப்படுது. இதற்காகத்தான் வன பாதுகாப்பு இயக்கம் உருவானது. சிப்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இந்த சிப்கோ அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது அப்படிங்கிறது பொருள். இதனுடைய நிறுவனர் சுந்தர்லால் பகுகுணா. காடுகள் அழிந்து விடாமல் அவற்றை பராமரித்தல் அப்படிங்கிற நோக்கத்தோட 1970ஆம் ஆண்டு இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இயற்கை பேரிடர்னால் காடுகள் அழிக்கப்படுவது உண்டு. அதில் புயல்கள் பெருமளவு பங்கு வகிக்குது. இதில் சூறாவளியுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேர் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சு அதை படிச்சுக்குங்க. பானி அப்படிங்கிறது 2019ஆம் ஆண்டு ஒடிசா மாநிலத்தில் வந்தது. கஜா நமக்கு தெரிஞ்சது 2018 தமிழ்நாடு. பெத்தே அப்படிங்கிற புயல் சூறாவளி ஆந்திர பிரதேசம் 2018 வந்தது. ஒக்கி புயல் தமிழ்நாட்டில் 2017 வந்தது. வர்தா புயல் தமிழ்நாட்டில் 2016 வந்தது. உலகமெங்கும் ஆண்டுதோறும் 1.1 கோடி ஹெக்டேர் பரப்பிலான காடுகள் அழிக்கப்படுது. இந்தியாவில் மட்டும் 10 லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான மரங்கள் வெட்டப்படுது. உலகத்தில் உள்ள சிற்றினங்களில் 80% சிற்றினங்கள் வெப்பமண்டல மழைக்காடுகளில் காணப்படுகிறது. இந்த பால்டம் அழிக்கப்படுவதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் 50 முதல் 100 வகையான விலங்குகள் அழிக்கப்படுகின்றன. உலகத்தினுடைய இந்த கடுமையான சுற்றுச்சூழலிருந்து தப்பித்துக்கொள்ள பறவைகள் நீண்ட தூரம் பயணம் செய்கிறது. இடப்பெயர்வு, நம்ம தமிழில் வலசை போதல்னு சொல்லுவோம். இடம்பெயர்வு எனப்படும். உதாரணமாக சைபீரியன் கிரேன் பறவைகள், அதாவது கொக்கு போன்ற பறவைகள், சைபீரிய கிரேன் பறவைகள் சைபீரியாவில் இருக்கக்கூடிய அந்த கடுமையான சூழலிருந்து தப்பிக்க இந்தியாவுக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 மைல் அவை பறக்கின்றன. உலகின் மிகப்பெரிய மழைக்காடான அமேசான் காடு பிரேசிலில் உள்ளது. இதனுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 60 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு ஆக்சிஜனை உள்ளிழுத்து சமன் செய்வதன் மூலம் பூமியினுடைய வெப்பமயமாதலை குறைக்கிறது. உலகத்தில் 20% ஆக்சிஜன் உற்பத்தியை இது செய்கிறது. கிட்டத்தட்ட 390 பில்லியன் மரங்கள் அங்கு இருக்குது. இது பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுது. புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து கொண்டு ஆக்சிஜனை உற்பத்தி செய்யுது. நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு வளிமண்டலத்தில் அதிகரிப்பதனால இந்த புவி வெப்பமயமாதல் ஏற்படுது. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீராவி, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாம் சேர்ந்து பசுமை இல்ல வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது 3 கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க இந்த கேள்வியை. பசுமை இல்ல வாயுக்கள் கீழ்கண்டவற்றில் ஏதேனும் ஒன்று: நீராவி, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் சேர்ந்து பசுமை இல்ல வாயுக்கள். இவை புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருக்கிறது. சமூக வனவியல் அல்லது சமூக வனக்காடுகள் அப்படிங்கிற சொல் 1976ஆம் ஆண்டு தேசிய விவசாய ஆணையம் கொண்டு வந்தது. இதன் மூலம் தரிசு நிலங்களை நிர்வகித்தல், அங்கு காடுகள் வளர்த்தல் போன்ற திட்டங்கள் இங்கு உருவாக்கப்பட்டது. 1977ஆம் ஆண்டு கென்யாவில் பச்சை வளைய இயக்கம் என்ற அமைப்பை வாங்கரி மத்தாய் என்ற பெண் நிறுவினார். இந்த இயக்கம் 51 மில்லியனுக்கு அதிகமான மரங்களை கென்யாவில் நட்டுள்ளது. அதற்காக 2004ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு இந்த வாங்கரி மாத்தாய்க்கு கொடுக்கப்பட்டது. இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த தினங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலக காடுகள் தினம் மார்ச் 21, உலக நீர் தினம் அதுக்கு அடுத்த நாள் மார்ச் 22, உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5, உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை 28, ஓசோன் தினம் செப்டம்பர் 16. இந்த சுற்றுச்சூழல் மாறுபாட்டினால் சில விலங்குகள் அழிந்து போயிடுச்சு, சில விலங்குகள் அழிந்து கொண்டிருக்கிறது.
அப்போ அழிந்து போன உயிரினங்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து டைனோசாரும் டுடோவும். அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இந்தியாவில் மட்டும் 132 வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உள்ளன. இதற்கு எடுத்துக்காட்டாக பனிச்சிறுத்தை, வங்கப்புலி, ஆசிய சிங்கம், ஊதா தவளை, ராட்சச அணில் இவ்வளவும் அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உதாரணம். மே 22ஆம் தேதி உலக உயிரினுடைய பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடப்படுகிறது. அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய இன்னும் சில உயிரினங்கள் இறால்கள், சிப்பிகள், நண்டுகள், ஆக்டோபஸ், கணவாய் மீன், வண்டுகள், தட்டான் பூச்சி, வெட்டுக்கிளிகள், மீன், தவளை. இதில் வந்து தவளையெல்லாம் தோல் வழியாக விஷ வாயுக்களை உறிஞ்சுறதுனால இறந்து போகுது. கிட்டத்தட்ட வெட்டுக்கிளி இனம் வந்து இந்தியாவிலிருந்தே அழிந்து போயிட்டது அப்படிங்கிறது அறிக்கைகள் சொல்லுது. ஊர்வனவற்றில் கங்கை நீர் முதலை அப்படிங்கிறது அழிந்து போயிட்டதாக கருதப்படுது. பறவைகளில் வல்லூறு, கழுகு, பருந்து, ராஜாளி பறவை, மயில், புறா, வாத்து இதெல்லாம் வந்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினமாக இப்போ லிஸ்ட் ஆகிருக்குது. பாலூட்டிகளை பொறுத்த வரைக்கும் புலி, சிங்கம், கலைமான், புல்வாய் மான், சிறு அப்படிங்கிற திபெத்திய ஆடு, இது கேட்கலாம், திபெத்திய ஆட்டினுடைய பேர் கேட்கலாம், சிறு, கஸ்தூரி மான், காண்டாமிருகம், யானை, நீலத்திமிங்கலம், பறக்குமணில் இதெல்லாம் அழிந்து போய்கிட்டு இருக்கிற உயிரினமாக கருதப்படுது. மேலும் விலங்குகள் பனிச்சிறுத்தை, ஆசிய சிங்கம், சிங்கவால் குரங்கு, இந்திய காண்டாமிருகம், நீலகிரி வரையாடு இவையும் சேர்க்கப்பட்டிருக்குது. தாவரங்களை பொறுத்த மட்டும் குடைமரம், மலபார் லில்லி, ரஃப்லேஷியா, உலகத்திலே மிகப்பெரிய மலர் ரஃப்லேஷியா, அதுவும் அழிந்து கொண்டிருப்பதாக கருதப்படுது. இந்திய மல்லோ, முஸ்லி தாவரம் இதெல்லாம் அழிந்து கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க. அதுபோக அதாவது தமிழ்நாட்டினுடைய மாநில மலராக சொல்லக்கூடிய மலபார் லில்லி அப்படிங்கிறதும் அழிந்து போயிட்டுருக்கதாக சொல்கிறாங்க. இது எப்படி அழியும் தருவாயின்னு எப்படி அதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, சிற்றினங்களுடைய மொத்த எண்ணிக்கை 50க்கும் குறைவாக இருந்தால் அது வந்து அழிந்து கொண்டிருக்கும் உயிரினமாக தீர்மானிக்கப்படுது. தகவல்: ஏமன் பட்டாம்பூச்சி அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இனம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் காணப்படுது. 32 பட்டாம்பூச்சி இனங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும். அதில் இது ஒன்று. டைனோசார் வாழ்ந்த காலத்தில் இருந்த தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெரனியும் ஜிம்னோஸ்பர்மும் மட்டும்தான். ஆஞ்சியோஸ்பர்ம் அப்போ கிடையாது. பெரணி, ஜிம்னோஸ்பர்ம் டைனோசார் வாழ்ந்த காலத்தில் பூமியில் பரவலாக காணப்பட்ட தாவரங்கள். இவற்றை பாதுகாக்க அரசு தரப்பில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது வந்து வங்க புலிகளை பாதுகாக்க இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இத்திட்டம் 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 அன்று செயல்படுத்தப்பட்டது. இந்தியாவோட முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா. இதுபோக அரசு சில சட்டங்களை இயற்றியிருக்குது. 1873, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம், 1879 அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம், 1912 வன பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், 32 வங்க காண்டாமிருக சட்டம். சுதந்திரத்திற்கு பிறகு 2 சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்குது. 1972 அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், 86 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். இந்த அழிந்து போகும் நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து குறிப்பிடுவதற்காக ஒரு ரெஜிஸ்டர், ஒரு புத்தகத்தை வந்து இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் பராமரிச்சுட்டு வருது. அந்த புக்குக்கு பேர் சிவப்பு தரவு புத்தகம் அப்படின்னு பேர். சிவப்பு தரவு புத்தகம். இது 1964ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு இந்த சிவப்பு தரவு புத்தகம் வந்து 3 வகையாக பிரிக்கப்படுது. அச்சுறுத்தப்படுபவை, அச்சுறுத்தப்படாதவை மற்றும் காரணம் தெரியாதவை அப்படின்னு 3 வகையாக இந்த விலங்குகளை பிரித்து பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இந்த டேட்ஸை வந்து தனியாக குறித்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உலக அளவில் அடையாளம் காணப்பட்ட பன்முகத்தன்மை, அதாவது உயிரினுடைய பன்முகத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களாக 34 இடங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் இந்தியாவில் மட்டும் இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள், வடகிழக்கு இந்திய பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இது வந்து இந்தியாவிலே இருக்குது. 34ல் 4 வந்து நம்மளுடைய இடமாவே இருக்குது. உலக நிலப்பரப்பில் 2.4% மட்டும்தான் இந்தியாவுடைய பரப்பு. ஆனால் உலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிற்றினங்களில் 7.8% இந்தியாவில் இருக்குது. சுமார் 45,000க்கும் மேற்பட்ட தாவரங்கள், 91,000 வகையான விலங்குகள் இங்கு காணப்படுகிறது.
IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற அந்த இயற்கை பாதுகாப்பு இயக்கத்தில் நமது இந்தியா 1969 உறுப்பினரானது. அதனுடைய அலுவலகம் 2007 தான் புதுதில்லியில் நிறுவப்பட்டது. இதற்காக உலகளாவிய அளவில் அந்த பல்லுயிர் தன்மையை பாதுகாப்பதற்காக வாழிடங்கள் உருவாக்கப்பட்டது. அதுக்கு 2 வகையான வாழிடங்கள், ஒன்று வந்து உள் வாழிட பாதுகாப்பு, இன்னொன்று வந்து வெளி வாழிட பாதுகாப்பு. உள் வாழிட பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேசிய பூங்காக்கள், வனவிலங்குகள், பறவைகள் சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள், இதெல்லாம் வந்து உள் வாழிட பாதுகாப்பு. அதன்படி இந்தியாவில் சுமார் நல்ல அண்டர்லைன் பண்ணி படிக்க வேண்டியது 73 தேசிய பூங்காக்கள், 416 சரணாலயங்கள், 12 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. தேசிய பூங்காக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வனவிலங்குகளுடைய மேம்பாட்டிற்காகவே ஒதுக்கப்பட்ட பகுதி. இந்த பூங்காக்களில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தாவர அல்லது விலங்கு சின்னங்கள் பாதுகாக்கப்படும். பொதுவாக இது வந்து 100லேருந்து 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கும். ஒரு தனிநபர் இதை வந்து உரிமை கோர முடியாது. இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்கள், கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகண்டில் இருக்குது. நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1936. துத்வா தேசிய பூங்கா வந்து உத்தரப்பிரதேசம், சுதந்திரத்துக்கு பிறகு 1977 நிறுவப்பட்டது. கிர் தேசிய பூங்கா குஜராத் 75, கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் 55, சுந்தர்பன் தேசிய பூங்கா மேற்கு வங்கம் 1984. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், கிண்டி தேசிய பூங்கா சென்னையில் இருக்குது, 1976 நிறுவப்பட்டது. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரத்தில் இருக்குது, 1980 நிறுவப்பட்டது. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் 1989. முதுமலை தேசிய பூங்கா நீலகிரியில் இருக்குது, 1990. முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரியில் 1990. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சரணாலயங்கள் மேகமலை தேனி, வண்டலூர் வனவிலங்கு சென்னை, களக்காடு திருநெல்வேலி, சாம்பல் நிற அணில் வந்து விருதுநகர், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம். இதெல்லாம் வந்து சரணாலயங்கள். இதில் வெள்ளோடு விட்டுருக்குறாங்க பறவைகள் சரணாலயம். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னு சொல்லக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது. நந்ததேவி, நோக்ரக், மனாஸ், சுந்தர்பன், மன்னார் வளைகுடா, நீலகிரி, நிக்கோபார் மற்றும் சிமிலிபால் தீவுகள். உலகத்திலேயே 1759 வியன்னாவில் உள்ள இருக்கக்கூடிய சோகன்பிரம் சிட்டியில் நிறுவப்பட்ட மிருக காட்சி சாலை தான் உலகத்திலேயே மிக பழமையான மிருக காட்சி சாலை. இந்தியாவில் முதல் மிருக காட்சி சாலை வந்து 1800 நிறுவப்பட்டது பரக்பூரில். 1800 இந்தியாவின் முதல் மிருக காட்சி சாலை. ஒரு முக்கியமான வார்த்தை வந்து உயிர் வழி பெருக்கம் அப்படிங்கிறது. இது வந்து அந்த வார்த்தைக்கும் அந்த மீனிங்க்கும் சம்மந்தம் இருக்காது, அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக நச்சுப் பொருட்களுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு பேர் தான் உயிர் வழி பெருக்கம். அதாவது உயிரினங்களுடைய வழியாக நச்சுப் பொருட்கள் அதிகரிக்கிறதுக்கு பேர் உயிர் வழி பெருக்கம். இதில் பாதரசம், ஆர்சனிக்கு, ஹெவி மெட்டல்ஸுங்கிற கன உலோகங்கள், பாலிக்ளோரினேட் ஃபீனைல்கள் இதெல்லாமே அதிகரிக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னென்னா, DDT அப்படின்னு சொல்லக்கூடிய டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி, இதெல்லாம் மிக கடுமையான மாசுபடுத்திகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து ஒரு முக்கிய அமைப்பு ப்ளூ கிராஸ். இது வந்து நமது வாயில்லா நண்பர்களின் கூட்டிணைவு அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் இங்கிலாந்தில் பதிவு செய்யப்பட்ட விலங்கு நல தொண்டு நிறுவனம் 1897 நிறுவப்பட்டது. இது வந்து லண்டன் மாநகரினுடைய தெருக்களில் காணப்பட்ட குதிரைகளை பராமரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. 1906 மே 15 லண்டன் மாநகரில் விக்டோரியா என்னும் இடத்தில் முதலாவது விலங்கு மருத்துவமனை திறக்கப்பட்டது. இந்த ப்ளூ கிராஸ் அமைப்பை இந்தியாவில் நிறுவனர் கேப்டன் பி சுந்தரம் அப்படிங்கிற தமிழர். இவர் வந்து சென்னையில் 1959 நிறுவினார். இவர் ஒரு விமானி ஆவார். விலங்குகள் மீதான சோதனைகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வை செய்யும் குழு என்று அழைக்கப்படக்கூடிய த கமிஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ், இதை CPCSEA அப்படிங்கிற ஒரு அமைப்பாக ஒரு சட்டப்பூர்வமான ஒரு குழு வந்து 1960 உருவாக்கப்பட்டு
விலங்கினங்கள் வந்து எந்த ஒரு துன்பங்களுக்கும் ஆளாகாமல் பார்த்து கொள்வதற்காகவும் உறுதி செய்வதற்காகவும் 1999ஆம் ஆண்டு முதல் இது செயல்பட்டு வருது. இத்துடன் இந்த பாடம் நிறைவு பெறுகிறது.